எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் நேத்து ஒரு என்னோட சப்ஸ்கிரைபர் என்கிட்ட ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தாங்க. அக்கா நீங்க ஷாப்பிங் வீடியோ போயிட்டு ஷாப்பிங் வீடியோவா ஒரு வீடியோ எங்களுக்காக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரி அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நானும் ஷாப்பிங் போய் எனக்கு தேவையான பொருட்கள், என்னோட வீட்டுக்கு தேவையான பொருட்கள் நான் வாங்கினேங்க. வாங்கிட்டு ஷாப்பிங்கில் என்னென்ன பொருள் வாங்கினேன், வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்படியெல்லாம் கமெண்ட் பண்ணது சரியா தப்பான்னு சொல்லி அந்த கமெண்ட்டை படிச்சிருந்து எனக்கு அப்படி ஒரு வெறி வருது. என்ன வெறினா, எனக்கு கமெண்ட் பண்ண உனக்கு மட்டுமே இந்த வீடியோவை நான் போடுறேன், சரியா? நீ யாரு? நீ உதயா சங்கர், உன்னை தான் கேட்குறேன். எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆப்போசிட்டி வாங்கணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை. எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் ஆசாசியே இதில் ஆப்போசிட்டு தருவேன், ஆட்டுக்கால் பாயா காய்ச்சி தருவேன்னு சொல்லி நான் போட்டிருந்தேங்க. அதில் சொல்லியிருந்தேன். அதுக்கு இந்த உதயா சங்கர்னு வருதுங்க. அந்த இது உனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. என்ன சொல்லி கேட்டிருக்கிறா அவ? புருஷனை காட்ட சொன்னா புருஷனை காட்ட மாட்டேங்கிற, உன் புருஷனுக்கு ஆட்டுக்கால் பாயா ஆப்பம் சுட்டு தருவியா அப்படின்னு கேட்குறியே. நீ எவடி? நீ எதுல சேர்ந்தவ? உப்புல சேர்ந்தவளா, மிளகாயில சேர்ந்தவளா, புளியில சேர்ந்தவளா, அரிசியில சேர்ந்தவளா, பருப்புல சேர்ந்தவளா, எண்ணெயில சேர்ந்தவளா? எவடே நீ? என் புருஷனை நீ எதுக்கு நீ காட்ட சொல்ற? என் புருஷனை நீயே பார்க்கணுங்கிற? அது என்னோட விருப்பம், என் புருஷனோட விருப்பம். என் புருஷனுக்கு வீடியோவோட வர விருப்பம் இல்லைன்னு நான் பல நூறு தடவை நீ கேட்டுக்கிட்டே இருக்க. என் வீடியோவை பார்த்தா நீ கமெண்ட் பண்ற வார்த்தை உன் புருஷனை காட்டு, உன் புருஷனை காட்டு, உன் புருஷனை காட்டு. உனக்கு காட்டணுமா என் புருஷனை? கண்டிப்பா. என்ன இதுக்கு நீ காட்ட சொல்ற? நீயே கேட்குறேன். நீ எத்தனை தடவை நீ கேட்டுட்ட? நீ என்ன கிராமத்துக்காரி, பைத்தியக்காரி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நல்லா சாதுவா வீடியோ போட்டுட்டு இருக்கா. இவகிட்ட எதுவும் பேசலாம், என்ன வேணாலும் திட்டலாம். நீயே ஒரு தண்டச்சோறு. பெத்த தாய் தகப்பனை கஷ்டப்பட்டு அவங்க போடுற சோத்துல உடம்ப வளர்த்தி நோகாம நோம்பு கும்பிடுறவ நீ எனக்கு கமெண்ட் என்னடி பண்ற? என்ன நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? கமெண்ட் என்ன பண்ற? வீடியோ பார்க்க விருப்பம் இருந்தா நீ பாரு, உனக்கு மட்டுமே இந்த வீடியோ. எனக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு எத்தனையோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, எத்தனையோ மக்கள் இருக்காங்க, சரியா? நீ மட்டுமே தான் இந்த கேள்வி கேட்குற. நிறைய பேர் பண்ணியிருக்காங்க கமெண்ட், சிஸ்டர் உங்க ஹஸ்பண்டை வீடியோவில் காட்டுங்க. நான் அவங்க கேள்விக்கெல்லாம் நான் ரிப்ளை கொடுத்துட்டு தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரருக்கு வீடியோவில் வர விருப்பம் இல்லைன்னு சொல்கிறாங்கங்க. அதனால நான் அவரை கம்பல் பண்ண முடியாது, புரியுதா? கம்பல் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சாரிங் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்க ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை பற்றி கேட்குறதே இல்லை. நீ மட்டுமே நான் ஷார்ட்ஸ் போட்டாலும் சரி, வீடியோ போட்டாலும் சரி, உடனே உன் புருஷனை காட்டு, உன் புருஷனை காட்டு. இன்னும் என்னென்னலாம் அவன் கமெண்ட் பண்ணியிருக்கா தெரியுங்களா? சொல்லவே எனக்கு வாயே கூசுது. அது பார்த்ததுல எனக்கு அப்படியே அவ்வளோ வெறியா இருக்குது. நீ மட்டும் என் கையில் கிடைச்சவன அப்படியே மண்டை முடியெல்லாம் பிடிச்சி பிச்சு விட்டுருவேன். என்ன நெஞ்சு தைரியம் உனக்கு? அவ்வளோ தைரியமா உனக்கு? சொல்லிக்கிட்டே இருக்கேன். சும்மா உன் புருஷன் எங்க? உன் புருஷனுக்கு ஒரு ஆட்டுக்கால் பாயா ஆப்பமான என் புருஷனுக்கு நான் சுட்டு தரேன். உனக்கு என்ன? இல்லை உனக்கு என்னன்னு கேட்குறேன். நீ முதல்ல போடுறியா? நீ முதல்ல போடுறியா? இல்லை நீ மாவாட்டி தர்றியா? இல்லை உன்னை நான் மாவாட்டி கொடுன்னு சொல்லி கேட்குறேனா? இல்லை கடையில் போய் ஆட்டுக்கால் வாங்கிட்டு கொடுன்னு சொல்லி நான் கேட்குறேனா? நீ எவடி? சொல்லிக்கிட்டே இருக்கேன். சொல்றதெல்லாம் விட்டுட்டு சும்மா அவ்வளோ கேவலமாக கமெண்ட் பண்ணியிருக்க. இவ்வளோ நாள் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன், யாருமே எனக்கு இப்படிலாம் கமெண்ட் பண்ணதே கிடையாது. நீ தான் அப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்க. தண்டமா வீட்டில் உக்காந்துக்கிட்டு செல்லில் ஒவ்வொரு வீடியோவா போட்டு அப்புறம் நீ இருக்கா ஏமாந்தவ இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு இப்படிலாம் கமெண்ட் பண்ணுறியா? கேட்குறேன். அறிவில்லை? ஒரு தடவை சொன்னா உரைக்காது உனக்கு? உரைக்குமா உரைக்காதா உனக்கு?
இல்லை உனக்கு என்ன அவ்வளோ ஒரு திமிருன்னு கேட்குறேன். எதுக்கு அப்படி கேட்குற? தயவு செஞ்சு எல்லாரும் சொல்கிறேன் பாருங்க, அந்த கமெண்ட் போய் படிச்சு பாருங்க. இவ எவ்வளோ ஒரு கேவலமாக எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கான்னு. அந்த கமெண்ட்டுக்குள்ளே போய் நீங்கள் எல்லாருமே அவளை திட்டுங்க. இந்த வீடியோ குறிப்பிட்டு அவளுக்காக மட்டும்தான் நான் போடுறேன். அவளுக்காக மட்டும்தான். எனக்கு அவ்வளோ ஒரு கோபமாக வருதுங்க. அப்படி கேட்குறா கமெண்ட்டு. அடுத்தவங்க அப்படிலாம் கேட்கலாமா? இல்லை கேட்கலாமா? உனக்கு என்ன அவ்வளோ ஒரு திமிரு? இன்னும் நல்லா வண்டியே கேட்டு விட்டுருவேன். என்ன சோறு வாயில் வச்சுன்னா தொண்டையில் இறங்காத அளவுக்கு கேட்டு விட்டுருவேன். கிராமத்துக்காரி நான். வர்றியா? சண்டை கட்டலாமா? சண்டைக்கு வர்றியா? கேட்குறேன். என்ன நினைச்சு அப்படி கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிற நீ? வீடியோ பார்க்க விருப்பம் இருந்தா பார்க்கணும், இல்லையா உன் ஜோலி என்னமோ அதை பார்த்துட்டு போயிரு. உங்ககிட்ட கேட்டனா என் புருஷனுக்கு நான் ஆப்ப சுட்டு தரட்டா, சுட்டு தர வேண்டாமா? நீ என்ன ஆப்போசிட் நீ முதல்ல போட்டு வாங்கி கொடுத்தியாடி? என் புருஷன் எனக்கு வாங்கி தர்றாரு, நான் அவருக்கு ஆப்பம் சுட்டு தருவேன், இல்லை ஆம்லெட் போட்டு தரேன். உனக்கு என்ன? உனக்கு என்னன்னு கேட்குறேன். எதுக்கு நீ கேட்குற? இன்னும் இவ எப்படிலாம் கமெண்ட் பண்ணியிருக்கா பாருங்க. இவளுக்கு இதே வேலை தான், இதே வேலை தான். ஒரு தடவை சொன்ன உனக்கு ஏறாது மண்டையில? ஏறுமா ஏறாதா உனக்கு? நானும் போனா போகுதுன்னு சொல்லி பொறுமையா இருந்துட்டு இருந்தா அப்படி கமெண்ட் பண்ணி வைக்கிற. மரியாதையோட இருந்துக்க, மரியாதையோட இருந்துக்க. மதியம் நான் உனக்கு ரிப்ளை கொடுக்குறேன். நீ எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? மரியாதையோட இருந்துக்கன்னு சொல்லி ரிப்ளை கொடுத்துருக்கியா? அதுக்கு நீ என்னன்னு ரிப்ளை கொடுத்துருக்க? பார்ப்பாங்க எல்லாரும், மக்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, வீடியோ பார்க்குறாங்கல்ல, அவங்களாம் பார்ப்பாங்க. பார்த்து நல்லா அவளை கேளுங்க. நான் அந்த வீடியோவில் என்ன தப்பாக வீடியோ போடுறேன், நீ கேட்குற கேள்வியெல்லாம் போய் பாரு. எத்தனையோ வீடியோ இருக்குது, அந்த வீடியோக்கெல்லாம் போய் கமெண்ட் பண்ணு. என்னோட வீடியோக்கு வந்து எதுக்கு தேவையில்லாமல் பேசுற? ஏன் புருஷனெல்லாம் நீ எதுக்கு இழுத்து வச்சு பேசுகிற? கேட்டுனா ஒவ்வொரு கேள்வி எப்படி நைட்டு படுத்தினா தூக்கம் வராது உனக்கெல்லாம். மரியாதையோடு இருந்துக்க. இன்னொரு தடவை என்னோட வீடியோவில் வந்து அதை அப்படி இது அப்படின்னு சொல்லி நீ போட்டுட்டு இருந்தீன்னு வைக்கி, அப்புறம் நான் கேட்குற கேள்வியில அவ்வளோதான். நீக்கி போனா போதும். அடுத்தவங்களை பேசுறதுக்கு முன்னாடி மனசுல கொஞ்சமாவது உறுத்தணும். நீ எதுக்கு கேட்குற? நீ எங்க வீட்டுக்காரர நீ எதுக்கு கேட்குற சொல்லு. நான் யூடியூப்ல கஷ்டப்பட்டு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீ இப்படிலாம் கேள்வி கேட்டீங்கன்னா அதை வந்து படிச்சாங்கன்னா எங்க வீட்டில் உள்ளவங்க என்னை வீடியோ போடுறத விடுவாங்களா? சொல்லு. வீடியோ போட விடுவாங்களா? ஒரு சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறது எவ்வளோ அதுவும் உன்ட்டியெல்லாம் உனக்கெல்லாம் முதல்ல மரியாதையே கிடையாது, சரியா? உன்னை இல்லைன்னா ஒரு கணக்கிலேயே எடுக்க மாட்டேன், அதை புரிஞ்சுக்கோ முதல்ல. இருந்தாலும் நான் ஏன் உனக்காக இந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீ பண்ண கமெண்ட் வந்து என்னோட வீடியோ வந்து அவ்வளோவா வியூஸ் போகிறது கிடையாது. இப்படி நான் பார்த்து பேசி போட்டேன்னா பார்ப்பாங்க. உன்னோட பேர் சொல்லியிருக்கேன்ல, இனிமேல் யார் வீடியோ பக்கம் போய் இப்படி தப்பாக கமெண்ட் பண்ணுற வேலை வச்சுக்காத. எல்லாருமே என்ன மாதிரி இருக்க மாட்டாங்க.